பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம், குடத்தனை வடக்கு மக்கள் போராட்டம். லண்டன் பாராளுமன்றம் முன்பாக ஈழத் தமிழர்கள் போராட்டம். மத்திய வங்கியின் ஆளுநர் நாட்டை விட்டு தப்பி செல்லும் அபாயம், கடவுச்சீட்டை பறிமுதல் செய்ய கோரும் விமல். ஷிரந்தி ராஜபக்சவுக்கு எதிராக மற்றொரு நிதி மோசடி விசாரணை. கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிரான சீனி வரி மோசடி வழக்கு தொடர்பில் வெளியான தகவல். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜெனீவா ஊடாக தீர்வு வழங்கக்கூடாது, சஜித். நான் பெருமை மிக்க சிங்கள பௌத்தன், ஆனால் இனவாதி அல்ல, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. கபில சந்திரசேனவின் மரண விசாரணை, வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா தொடர்பில் வெளியானது தகவல். பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என்று குடத்தனி வடக்கு மக்கள் போராட்டம் ஒன்றினை இன்று முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை கரையூர் அமிதக்க பாடசாலையில் கடமை நிறைவேற்று அதிபராக பணியாற்றிக் கொண்டிருந்தவரை சில நாட்களுக்கு முன்னர் கல்வி திணைக்களம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்திருந்தது. இந்த நிலையில் தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த அதிபரை மீண்டும் தமது பாடசாலைக்கு நியமிக்குமாறு கோரி இன்றைய தினம் 7:45 மணியளவில் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், பழைய மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாற்றாதே மாற்றாதே அதிபரை மாற்றாதே, அதிபரின் தற்காலிக இடமாற்றத்துக்கு காரணம் என்ன, அதிகாரிகளே பதில் சொல் உட்பட பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர். போராட்டத்தின் முடிவில் கல்வி பணிப்பாளருக்கு வழங்குவதற்கு மகஜர் ஒன்றும் பதில் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. இதில் சுமார் 75க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள், கிராம மக்கள், நலன் விரும்பிகள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை குறித்த அதிபர் மீது அதிருப்தியுற்ற பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் குறித்த அதிபரை மாற்ற வேண்டும் என்று பல வருடங்களாக உரிய கல்வி அதிகாரிகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இதன் அடிப்படையிலேயே குறித்த கடமை நிறைவேற்று அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இன்றைய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஊடகவியலாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குறித்த கடமை நிறைவேற்று அதிபருக்கு எதிரான அணி அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போராட்டம் மற்றும் ஊடக சந்திப்பை நடாத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அவர் 10 வருடங்கள்லாம் இங்கே அதிபராக கடமையாற்றியிருக்கின்றார். இது 15 வருடம் அவர் ஒரு ஆசிரியராக தான் இருந்திருக்கின்றார். ஆகையால் அவர் இங்கே கடமையாற்றுவதை நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்றால் அவருடைய சேவைகள் கணக்க. நான் இதை ஏன் சொல்லுவேன் என்றால், நான் இந்த மரங்கள் எல்லாம் வைத்து 6 மணிக்கு தண்ணி ஊற்ற வருவேன். அந்த நேரம் இந்த அதிபர் என்ன செய்வார், கூட்டிக் கொண்டிருப்பார். பாடசாலையை திறந்து விட்டு பிள்ளைகள் வருகணும் என்று பார்த்து கொண்டிருப்பார். அந்த நடைமுறை, அந்த நடவடிக்கை அவர் செய்த காரணத்தால் தான் அவரை நாங்கள் மாற்ற வேண்டாம். ஆனால் சட்டம் ஒன்று இருக்குது, 5 வருடத்துக்கு மேலே அவர் இருக்கலாதுன்றது ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் காட்லிப்பள்ளியில் 25 வருடங்கள் ஒரு அதிபர் இன்றைக்கும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச முடியும். அப்போ அவருக்கு மட்டும்தான் ஒரு சட்டம் என்றது அல்ல. அப்படி என்றால் அவர்கள் முதலே அந்த இதை மாற்றி இருக்கணும். அந்த இடையில இப்படி ஒரு பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு, இந்த விஷயங்களால் இங்கே நடைமுறைப்படுத்துவதை வச்சுக்கொண்டு அவரை மாற்றம் செய்யலாம். ஈழத்தமிழர்களுக்கு நீதி வேண்டி லண்டன் பாராளுமன்றம் முன்பாக ஈழத்தமிழர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஐக்கிய ராஜ்ய தமிழ் இளையோர் அமைப்பு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த குறித்த போராட்டத்தில் புலம்பெயர் தமிழர்கள் தமிழ் மக்களுக்கான நீதி கோரி குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நாட்டை விட்டு தப்பி செல்லும் அபாயம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற போர் வீரர்கள் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தினால் அவருடைய கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட வேண்டும். பாரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த நாடாக இலங்கை அறிவிக்கப்பட்டதன் பின்னர் மத்திய வங்கியின் ஆளுநராக அவர் பொறுப்பேற்றதில் இருந்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதகமான பல செயல்களை அவர் செய்துள்ளார். அத்துடன் நந்தலால் வீரசிங்க மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் நாட்டில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்படுமோ என்ற அச்சம் இருக்கின்றது. இதனால் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நாட்டை விட்டு தப்பி ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் அபாயம் உள்ளது. எனவே அவ்வாறான ஒரு அபாய நிலை ஏற்படுவதற்கு முன்னதாகவே நந்தலால் வீரசிங்கவின் கடவுச்சீட்டுகள் பறிக்கப்பட்டு வெளிநாடு செல்வதற்கு அவருக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தெயட்ட கிருள அதாவது தேசத்திற்கு மகுடம் தேசிய கண்காட்சிகளின் போது சுமார் 700 மில்லியன் ரூபாய் அரச நிதி மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் ஷிரந்தி ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய மற்றும் 12 அரசு அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. 2012ஆம் ஆண்டு அனுராதபுரம் மாயாகடுவவிலும் 2013ஆம் ஆண்டு அம்பாறை ஹார்டி கல்லூரியிலும் இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சிகளின் போது குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் குழு தமக்கு நெருக்கமான நிறுவனங்களுடன் இணைந்து இவ்வாறு அரச நிதியை மோசடியான முறையில் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் லஞ்ச ஊழலுக்கு எதிரான சிவில் அமைப்பு செய்த முறைப்பாட்டிற்கு இணங்கவே ஆணைக்குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டியோ, திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ, ஜகத் பெர்னாண்டோ இவர் அமைச்சரின் இணைப்பு செயலாளராக இருந்தவர். அடுத்து ஸ்ரீசேன அமரசேகர ஆகியோர். உதயோ செனவிரத்னு, எம் குடிசேகர, பி அபேகோன், ஆர் பிரேமஸ்ரீ ஆகியோர் இவ்வாறு விசாரணைகளுக்கு எதிராக பெயரிடப்பட்டுள்ளார்கள். லஞ்ச ஊழலுக்கு எதிரான சிவில் அமைப்பின் தலைவர் யாமுனி கமந்த துஷாரவினால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு 2026 1/12 அன்று செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கத்துக்கு 1590 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை பரிசீலிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கான 50 ரூபாய் வரியை 25% குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் காரணமாக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட 1590 கோடி ரூபாய் நஷ்டத்தை மீளப் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிய அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களான ஷிரான் குணரத்ன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் இந்த மனு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்பட்ட காரணங்களை பரிசீலித்த பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அமைச்சர் சுனில் கந்துநெத்தியினால் கடந்த காலத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக நிதி அமைச்சின் செயலாளர், இலங்கை தரக்கட்டளைகள் நிறுவனத்தின் தலைவர் பிரமிட் பெல்மா, தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர் சஜாத் மவுசுன், நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர், நிதி அமைச்சர், நிதி அமைச்சின் செயலாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜெனீவா ஊடாக தீர்வு வழங்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். எமது நாட்டின் பிரச்சினைகளை நாமே தீர்த்துக் கொள்ள வேண்டும், உள்ளக பொறிமுறையினூடாகவே தீர்வு வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகரை இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபட சென்ற வேளையில் அந்த கோயிலின் குருக்கள் எனக்கு மாலை அணிவித்து வரவேற்றார். அதிலிருந்து 4 நாட்களுக்கு பிறகு பயங்கரவாதிகளால் அந்த குருக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிய வந்தது. பயங்கரவாதத்தின் முன்னால் மதமும் இனமும் கூட தோற்று போயின. நான் வேதனை அடைந்தேன். பயங்கரவாதத்திற்கு எல்லைகள் இல்லை என்று நான் கூறியது இதனால் தானாகும். அத்தகைய கொடூரமான பயங்கரவாதத்திற்கு கூட நாங்கள் மனிதாபிமான நடவடிக்கையின் மூலமே பதிலளித்தோம். நான் ஒரு பெருமை மிக்க சிங்கள பௌத்தன். அப்படி கூறுவதற்கு நான் எவ்வகையிலும் தயங்க மாட்டேன். ஆனால் நான் ஒருபோதும் இனவாதி அல்ல. ஒரு தரப்பினர் அவ்வாறு தங்களுடைய அரசியல் லாபம் பெற முயல்வது வருத்தத்திற்குரிய விடயம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் அதில் மேலும் தெரிவிக்கையில் 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நான் ஜனாதிபதியாக பதவியேற்று 8 நாட்களுக்கு பின்னர் நடைபெற்ற விடுதலை புலிகள் நினைவேந்தல் நாளில் பயங்கரவாத தலைவர் பிரபாகரன் ஆற்றிய நினைவேந்தல் உரை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பலரது கவனத்தை ஈர்த்திருந்தது. புதிய அரசாங்கம் தங்களது கோரிக்கைகளுக்கு இடமளிக்காமல் கடுமையான கொள்கையை கடைபிடித்தால் தாங்கள் ஒரு தன்னாட்சியை நிறுவுவோம் என்பதே அந்த உரையின் பிரதான அம்சமாக இருந்தது. 2006ஆம் ஆண்டின் நடுப்பகுதி அளவில் நாங்கள் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டு ஒரு அரசாங்கமாக அமைதி செயல்முறையை முன்னோக்கி கொண்டு சென்றோம். எனினும் பயங்கரவாதிகள் வழக்கம் போல் அமைதி செயல்முறையை ஒரு போர்வையாக பயன்படுத்தி தங்களது பயங்கரவாத செயல்களை தொடர்ந்தனர். அவர்கள் ராணுவ வாகனங்கள் மீது குண்டு தாக்குதல்களை நடத்தி ராணுவ வீரர்களை கொலை செய்தனர். எல்லை கிராமங்களை தாக்கி சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களை கொன்றனர். கடற்புலி படகுகள் மூலம் ராணுவ படகுகள் மீது தாக்குதல் நடத்தினர். இறுதியாக கெப்பித்திகல்லாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பயணிகள் நிறைந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மீது குண்டு தாக்குதல் நடத்தி ஒரு பாரதூரமான குற்ற செயல்களை அவர்கள் செய்தார்கள்.
இரவில் கிராமங்களுக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் எல்லை கிராமங்களில் வாழ்ந்த மக்களை வெட்டி கொலை செய்தனர். துப்பாக்கி சத்தம் கேட்டால் அருகில் உள்ள முகாம்களில் இருக்கும் பாதுகாப்பு படையினர் வந்து விடுவார்கள் என்பதால் கூர்மையான வாள்கள் மற்றும் கத்திகள் போன்ற ஆயுதங்களால் அப்பாவி நிராயுதபாணி மக்களை அவர்கள் வெட்டியும் கொன்றார்கள். பொதுமக்களை மீட்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் போதும் அந்த பகுதிகளை மீட்டெடுக்கும் போதும் எமது ராணுவ வீரர்களுக்கு பெரும் அர்ப்பணிப்பை செய்ய வேண்டியிருந்தது. ஒருமுறை அவ்வாறு பெருமளவிலான பொதுமக்கள் மீட்கப்பட்ட வாகரை பகுதிக்கு நான் விஜயம் செய்தேன். அந்த விஜயத்தின் போது நான் வாகரை இந்த தலத்திற்கு சென்று வழிபட சென்றேன். அந்த வேளையில் அந்த கோவிலின் குருக்கள் எனக்கு மாலை அணிவித்து வரவேற்றார். அதிலிருந்து 4 நாட்களுக்கு பிறகு பயங்கரவாதிகளால் அந்த குருக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிய வந்தது. பயங்கரவாதத்தின் முன்னால் மதமும் இனமும் கூட தோற்று போயின என்று அவர் தெரிவித்தார். மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன வசித்து வந்த வீட்டில் சிசிடிவி காட்சிகள் எவையும் பதிவாகவில்லை என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லப்பட்டியவில் உள்ள வீட்டிலிருந்து கடந்த 8ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை கொழும்பு கோட்ட நீதவான் வசன் அமரசேகர முன்னிலையில் இன்று இடம்பெற்ற போது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணை முன்னேற்றம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்கும் வேளையில் கொழும்பு குற்றப்பிரிவு இந்த தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் மரணம் நிகழ்ந்த வீட்டில் 2 வாகன நிறுத்துமிடங்கள் இருந்த போதும் 2026 மே 5ஆம் தேதிக்கும் 2026 மே 7ஆம் தேதிக்கும் இடையில் எந்தவொரு வெளியாலும் வீட்டிற்குள் நுழையவில்லை என்பதை சிசிடிவி பதிவுகள் காட்டுவதாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர். மேலும் உயிரிழந்தவர் வசித்த வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராக்களும் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அவற்றில் எந்த காட்சியும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது.